வச்சுக்கோ. பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த பண்புகளை வந்து பார்க்க போறோம். ஒரு 5 பண்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். இந்த ஆஃபன்லி, அக்கேஷனலி, ஃப்ரீக்வென்ட்லி, புரியுதா? பீரியாடிக்கலி, இந்த 3 வேர்டு. இப்போ ஃப்ரீக்வென்ட்னாலும் ஆஃபன்னாலும் ஒண்ணுதே. புரியுதா? ஃப்ரீக்வென்ட்னா என்னது? ஃப்ரீக்வெண்டா நடக்கிறது, அடிக்கடி நடக்குதுல, ஆஃபனா, அதே ஃப்ரீக்வென்ட்லிங்கிறது. அக்கேஷனல்னு வச்சுக்கோ, எப்பயாவது ஒரு தடவை நடக்கிறது. புரியுதா? ஆனா பீரியாடிக்கல்னு வச்சுக்கோ, இந்த டயத்துல கரெக்டா இது வந்து நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னா பீரியாடிக்கலி. புரியுதா? இப்ப புதன்கிழமை, இப்ப வெனஸ்டே பார்த்தோம்னா 11 மணிக்கு என்ன பீரியட் நடந்துகிட்டு இருக்கும்? பிசிக்ஸ் டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கியா? அதே பேர் என்ன? பீரியட்ஸ் சொல்றோமா? அதுதான் கரெக்டா இந்த டயத்துல இது நடக்கும் அப்படின்னா அதுதான் பீரியாடிக்னு அர்த்தம். இதுதான் கரெக்டா நடக்குது. அதே மாதிரி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, இந்த பண்பு கரெக்டா இந்த டயத்துல இதை பொறுத்து மாறும் அப்படிங்கிறது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதா? இங்கிட்ட வந்து பார்த்தோன்னா இந்த டேபிள் இருக்குல்ல, இது வந்து அட்டாமிக் நம்பரை வச்சு பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அட்டாமிக் நம்பரோட அசெண்டிங் ஆர்டர்ல ஏறு வரிசையில வந்து இருக்கும். 1னா ஹைட்ரஜன், 2னா ஹீலியம், 3 லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், தென் புளூரின், நியானோட முடியுதா? அந்த மாதிரி இந்த அசெண்டிங் ஆர்டர்ல இப்படியே போகும். புரியுதா? இந்த ஹரிஜாண்டல் இருந்தா என்னது? ஹரிஜாண்டல் படுக்க விஷமா இருந்தா என்னது? வரிசை. எத்தனை வரிசை? இப்படி வேர்ட்டுகளா இருந்தா தொகுதி. புரியுதா? எத்தனை தொகுதி இருக்கு, எத்தனை வரிசை இருக்கு? 18 தொகுதி, 7 வரிசை. ஒன்னொன்னுக்கு ஒரு சின்ன பேர் இருக்கும். நோபல் கேஸ் குரூப், ஹாலஜன் குரூப், சால்கோஜன் குரூப் அப்படி இருக்கும். இப்ப இந்த 5 பண்புகளும் எப்படி மாறுது, அந்த 5 பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்துறோம். மேக்ரோஸ்கோபிக் லெவல், மைக்ரோஸ்கோபிக் லெவல், 2 இதா இந்த செஷனை வந்து நம்ம பிரிச்சிருக்கேன். புரியுதா? மேக்ரோஸ்கோபிக்னா என்னது? மேக்ரோனா என்னது? பெரிய சைஸ். புரியுதா? மேக்ரோ மெகா சைஸ்ல இருக்குது. புரியுதா? மைக்ரோனா சின்னது. மைக்ரோஸ்கோபிக் லெவல், மைக்ரோஸ்கோப்ல சின்னதை தானே பாக்குறோம், செல்லு இதைத்தானே பாக்குறோம். மைக்ரோஸ்கோபிக் லெவல். மேக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு செட் ஆகிற சில விஷயங்கள் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு வந்து செட் ஆகாது. புரியுதா? அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பார்த்துட்டு இந்த செஷனுக்கு வருவோம். புரியுதா? மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல நியூட்டனோட அந்த கிராவிடேஷன் லா இருக்குல்ல, நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி கேள்விப்பட்டிருக்கியா? Each and every object in the universe attract every other object with a force which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. இந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்தகவிலும் அவற்றுக்கு இடையே அமைந்த தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவலும் அமைந்த விசையினை ஈர்க்கிறதுன்னு வருதா? இங்கிட்டு வாடா, வெளிச்சம் தெரியுமா? இங்கிட்டு போய் உட்காரா, வீர்க்கிறது அப்படி வருதா? ஆனா இது வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவலு. எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா, பெரிய பெரிய பிளானட்ஸ் இருக்குவாரு, ஜூபிட்டரு, நம்ம எர்த்து, மூணு, இந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்கள் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுக்குதான் செட் ஆகும். அது எப்படி வரும்னா, கவனி, இப்ப அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல அதை வந்து எழுதுறேன். ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸோட இழுக்குது. அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, ஈக்குவல் டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா தான், ஜி கான்ஸ்டன்ட் கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். இதான அந்த ஃபார்மேட். அண்டத்துல ஒவ்வொரு பொருள் இருந்தா அது வந்து மாஸ் வந்து இருக்கும். பெரிய பொருள், சின்ன பொருள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பொருளுக்கு அந்த இண்டிகேட் பண்றக்காண்டி மாஸ் ஒண்ணுமே கேபிட்டல் எம்ல போட்டிருக்காங்க. சின்ன பொருளுக்கு வந்து ஸ்மால் எம். புரியுதா? ஸ்மால் எம்ல போட்டிருக்காங்க. இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப மாஸ் அதிகரிச்சோம்னா என்ன செய்யும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேல்யூவும் அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இதே டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். அப்ப டிஸ்டன்ஸ் அதிகரிச்சோம்னா என்ன செய்யும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு. டிஸ்டன்ஸ் அதிகரிச்சோம்னா இந்த ஃபோர்ஸ் வேல்யூ என்ன செய்யும்? குறையும். புரியுதா? இதே யூனிவர்சல் லா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதிங்கிறது. இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நியூட்டனோட செகண்ட் லா ஒண்ணு வரும். நியூட்டன் செகண்ட் லா கேள்விப்பட்டிருக்கியா? F = ma ன்னு வரும். இப்ப இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லா உனக்கு தெரிஞ்சுல,
மாஸ் அதிகரிச்சோம்னா ஃபோர்ஸ் அதிகரிக்கும். அதான் என்ன ஃபர்ஸ்ட்ல மாஸ் வெளி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ், அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் அதிகமாகும். இப்ப ரெண்டு பொருள், ஆப்பிள் வந்து கீழே விழுகுதுன்னு சொல்றோமா, மேல இருந்து கீழே விழுகுதுல, அதே மாதிரி நிலா இருக்குல்ல, நிலா 3, அது வந்து ஒரு பொருள், ஒரு பிளானட்ஸ். எர்த்துங்கிறது ஒரு பிளானட்ஸ். இப்ப வந்து ஆப்பிள் வந்து இது பூமியை இழுக்குதா இல்ல பூமி வந்து ஆப்பிள் இழுக்குதா, அப்படி ஒரு டவுட் வருது. இன்னொன்னு பார்த்தோன்னா மூன் வந்து நம்மளோட எர்த்தை வந்து இழுத்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கா இல்ல நம்ம பூமி வந்து இழுத்து மூணை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கா அப்படிங்கிற டவுட் வருதா? இத சாட்டிஸ்ஃபை பண்றது, கிளியர் பண்றதே இந்த லா, F is equal to ma அப்படிங்கிற லா. புரியுதா? இதுக்கு அர்த்தம் என்னடா, F is equal to ma அப்படின்னா ஒரு மாஸ் இன்டு அக்சலரேஷன்ஸ், அதாவது நிறை இன்டு முடுக்கம்னு வரும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தானே முடுக்கம், அதாவது திசைவேக மாறுபாடுனே முடுக்கம்னு சொல்றது. இது எப்படி நம்ம ஆக்சலரேஷன்னா, இப்போ ஒரு விழுகுதுன்னு வச்சுக்கோ, ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தோட விழுகுது, அந்த திசைவேகம் ஒரே ஸ்பீட்ல 10 கிலோமீட்டர் ஹவர்னு போகுதுன்னு வச்சுக்கோ, அது வந்து சீரான திசைவேகம். 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஹவருக்கு போகுது, 20 கிலோமீட்டருக்கு ஒரு ஹவருக்கு போகுது, 30 கிலோமீட்டருக்கு ஒரு ஹவருக்கு போகுது. அப்ப அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி வந்து மாறுதுல, அந்த மதிப்பு அப்படி மாறுச்சுன்னா அதே அக்சலரேஷன். இந்த பைக்ல எல்லாம் அக்சலரேட் பண்றோம்லப்பா, திருக ஒரே வேகத்திலயா போவோம், வேகம் மாறு, அதனால அக்சலரேட்டர். புரியுதா? இப்ப இந்த அக்சலரேஷன் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்படி வச்சுக்கணும். இங்கிட்டு வச்சுட்டு இந்த ப்ரொபோஷன் வச்சுட்டு F/m. இப்ப அதே இதே இப்போ மாத்திருக்கேன், அக்சலரேஷன் இங்கிட்டு வச்சாச்சு, F/mன்னு வந்துருச்சு. புரியுதா? இப்ப இந்த ஆக்சலரேஷன் வேல்யூக்கும் மாஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோஷனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனா? இன்வெர்ஸ்லி. எதிர்த்தகவு தானே இருக்கு. எதிர்த்தகவுனா என்னது? ஒன்னு அதிகரிச்சோம்னா இன்னொன்னு என்ன செய்யும்? ஒன்னு அதிகரிச்சுன்னா இன்னொன்னு குறையும். அப்படி குறைஞ்சுன்னா என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷன். இப்ப இது அதிகரிக்கிறப்ப இதுவும் அதிகரிக்குது, அப்ப என்னதுப்பா? டைரக்ட்லி ப்ரொபோஷன், நேர்த்தகவு எதிர்த்தகவு. இங்க பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் கூட மாஸ் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு? இன்வெர்ஸ்லி, எதிர்த்தகவுல இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இப்ப பார்த்தோம்னா மாஸ் குறைஞ்சுன்னா ஆக்சலரேஷன் வந்து அதிகமாகும். மாஸ் குறைஞ்சுன்னா ஆக்சலரேஷன் வந்து அதிகமாகும். இப்ப மாஸ் வந்து அதிகரிச்சுன்னா ஆக்சலரேஷன் குறையும். புரியுதா? இப்ப ஒரு ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஆக்சலரேஷன் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் எவ்வளவு வெயிட் இருக்கும்? அபவுட் ஒரு ஆவரேஜ் எவ்வளவு வெயிட் இருக்கும் ஆப்பிள்? ஒரு ஆப்பிள் ஒரு 100 கிராம் இருக்குமா? 100 கிராம், 100 கிராம் ஆப்பிள், அது எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்கும்? அப்ப வெயிட் வந்து குறைவா இருக்கு, அந்த மாசு வந்து. புரியுதா? மாசு வந்து குறைவா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். புரியுதா? ஆனா எர்த்துக்கு பாக்குறப்ப, எர்த் இருக்குல்ல நம்மளோட பூமி, அதுக்கு பாக்குறப்ப அதோட மாஸ் எவ்வளவுனா 5.97 into 10⁴ இவ்வளவு வேல்யூ வந்து இருக்கும். புரியுதா? அப்ப மாஸ் வந்து அதிகமாயிடுச்சு. 100 கிராம்ல 5.97 into 10⁴ இவ்வளவு இது மாசு கொடுத்தோம்னா அப்ப அக்சலரேஷன் எப்படி இருக்கும்? மாஸ் அதிகமாயிடுச்சு, மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் அதிகமாகும். மாஸ் வந்து அதிகமாயிடுச்சு, அப்ப ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? கம்மியாகும். அதனாலதே பூமி வந்து அந்த ஆப்பிள இழுக்கிறப்ப கீழே விழுந்தது. பூமி வந்து ஆப்பிள இழுக்கிறது தெரியறது இல்ல, ரெண்டையுமே ஒன்னொன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு, ஆனா இது வந்து தெரியறது இல்ல. அதே மாதிரி நிலா வந்து எவ்வளவு மாசு இருக்குன்னா, மூணோட அந்த மாசு வந்து 7.342 into 10⁻22 kg கிலோகிராம்ல சொல்லியிருக்காங்க. புரியுதா? இவ்வளவு வெளியே இருக்கும். ஆனா மாசோட இதோட வெளியே பாரு, பூமியோட வெளியே பாரு, 5.97 into 10⁻24. இந்த 22 வந்து இந்த வேல்யூ பாரு எவ்வளவு. ஒரு ஜீரோ கூடனால இந்த மில்லியன் ட்ரில்லியன் வேல்யூ வரும்ல. அப்ப இது ரெண்டோட கம்பேர் பண்றப்ப எதுப்பா மாஸ் அதிகம்?
மூணா எர்த்தா? எர்த்துதே மாசு வந்து அதிகம். அதனாலதான் பூமி வந்து நிலாவை இழுத்து அதோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. புரியுதா? இது வந்து ஒரு அந்த நியூட்டனோட லா. மேக்ரோஸ்கோபிக் ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து அப்ளை ஆகும். புரியுதா என்ன சொல்றோம்னு? மாசு அதிகமாச்சுன்னா ஆக்சிலேஷன் வந்து குறையும், மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஆக்சிலேஷன் வந்து அதிகமாகும். எது எதை இழுக்குங்கிறது இது வந்து எடுத்துக்காட்டு. இப்ப நம்ம இந்த கேலக்சி எடுத்துக்கிறோம். கேலக்சில பார்த்தோன்னா ஜூபிட்டர், நெப்டின், புளூட்டோ இதெல்லாம் வந்து இருக்குல்ல, ஜூபிட்டர், மார்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா மாஸ் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம், அந்த கிராவிடேஷன் முயற்சி. இது வந்து ஜூபிட்டர்ப்பா. ஜூபிட்டர்னா என்ன? அது வியாழன் கோள் சொல்றோம்ல, வியாழன் கோள் இருக்கிறதுலே பெருசு. புரியுதா? வியாழன் கோள் எடுத்துக்கிறோம். இங்கிட்டு பார்த்தோன்னா ஏர்த்தை வந்து எடுத்துக்கிறோம். அதனால இதை கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன், இதை கொஞ்சம் சின்னதா போட்டிருக்கேன். புரியுதா? நம்ம இதுல அந்த அனிமேஷன்லாம் இருக்காது, ஆனா கான்செப்ட் தரமா இருக்கும். புரியுதா? அனிமேஷன் இந்த இதுல பொம்மை அப்படி இப்படி வரும்பாரு, இப்படிலாம் இருக்காது. கவனி. இப்ப இது வந்து ஜூபிட்டர். ஜூபிட்டரோட அந்த மாஸ் வெயிட்ட பார்த்தோன்னு வச்சுக்கோ, 24.79 மீட்டர் பர் செகண்ட். அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இழுக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையோட மதிப்பு இதுதே, இந்த மதிப்புல இருக்கு. பூமிக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோ 9.8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இது சர்ஃபேஸ்ல. சர்ஃபேஸ்னா பூமியோட பகுதியில மேல நின்றுருக்கோம்ல, அங்கவே இந்த மதிப்பு. உள்ள போனாலும் மாறும், ஹைட்டுக்கு போனாலும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து மாறும். இப்ப நியூட்டனோட அந்த லாவை அப்ளை பண்றோம். இதுக்கு டென்சிட்டி அதிகம், மாஸ் அதிகம். எது கூட கம்பேர் பண்றப்ப? இந்த எர்த் கூட கம்பேர் பண்றப்ப 318 டைம்ஸ் வந்து இது வந்து அதிகமா இருக்கும், கிரேட்டரா இருக்கும். அப்ப இந்த லாவை அப்ளை பண்றோம்ல, மாஸ் அதிகமாயிடுச்சு, டென்சிட்டி அதிகமாயிடுச்சு, மாஸ் அதிகமாயிடுச்சுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த கிராவிடேஷன் வேல்யூ அப்ளை பண்ற G கேபிட்டல் M ஸ்மால் m by r ஸ்கொயர். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனா தானே இருக்கு F க்கு. இது அதிகரிச்சோம்னா இது அதிகரிக்கும்ல, அப்ப மாஸ் அதிகப்படுத்துறோம். ஜூபிட்டருக்கு வந்து மாஸ் வந்து அதிகம், அப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமாத்தே இருக்கும். புரியுதா? டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தினாதே அது வந்து குறையும். இப்ப ஒரு 3 இருக்குல்ல அந்த நிலா, அதை கொண்டு போய் இது பக்கத்துல வைக்கிறோம். இது பக்கத்துல வைக்கிறப்ப ஜூபிட்டர் இதை இழுத்துக்குமா இல்ல எர்த் வந்து இழுத்துக்குமா? இப்போ வந்து எர்த்துதே கண்ட்ரோல்ல வச்சிருக்கு, 3 வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அதானே இந்த இது அமாவாசை பௌர்ணமி எல்லாம் ஏற்படுது, இரவு பகல் இந்த இதெல்லாம். அப்ப இப்போ வந்து இங்க வந்து பிளேஸ் பண்றோம், ஜூபிட்டருக்கும் எர்த்துக்கு இடையில பிக்ஸ் பண்றோம் நிலாவை வந்து. அப்ப எது இழுத்துக்கிறோம்? எதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகம்? இதுக்கு 9.8, இதுக்கு 24.79 மீட்டர் பர் செகண்ட். இதை விட இது 2.5 டைம்ஸ் வந்து அதிகமா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப எது இழுத்துக்கிறோம்? ஜூபிட்டர், வியாழனே இழுத்துக்கிறோம். புரியுதா? இது வந்து பெரிய பிளானட்ஸ்க்கே அப்ளை பண்றப்ப. புரியுதா? கான்செப்ட் கொஞ்சம் நழுவுறமா இருக்கும், ஆனா மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு வர்றப்ப இது வந்து உனக்கு வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பெரிய பெரிய கோள்களுக்கு அப்ளை பண்றத நம்ம வந்து சின்ன விஷயத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. நான் வச்சுக்கோ, மாஸ் அதிகமாச்சுன்னா ஆக்சிலரேஷன் வந்து கம்மியாகும், மாஸ் வந்து அதிகமாச்சுன்னா ஆக்சிலரேஷன் கம்மியாகும், மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஆக்சிலரேஷன் வந்து அதிகமாகும். இதை நான் வச்சுக்க. இதே கேஸ் நம்ம இதுக்கு வரும். இப்ப இதுக்கு வா, இந்த F = ma இதெல்லாம் மேக்ரோஸ்கோபி லெவலுக்கு அப்ளை பண்றப்ப நம்ம இதான் மேக்ரோஸ்கோபி லெவலுக்கு அப்ளை பண்றப்ப இது வந்து நடக்குது. இப்ப நம்ம இதுல பாரு, அணுவாரம் அயனியாரம், அதாவது அயானிக் ரேடியை அட்டாமிக் ரேடியங்கிறது. ரெண்டாவது பார்த்தோன்னா அயனியாக்க என்தால்பி, எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மை. இத எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மை. இந்த எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்குல்ல, இதை மட்டும் இந்த இடத்துல போக்கஸ் பண்ணு. எலக்ட்ரான் கவர் தன்மை இதை மட்டும் போக்கஸ் பண்ணு. இப்ப ஜூபிட்டர் ஒன்று இருக்கு, எர்த் ஒன்று இருக்கு. எது அந்த 3 வந்து தன்னை நோக்கி இழுத்துக்கிருச்சு? ஜூபிட்டர் தான் இழுத்துக்கிருச்சு. அதுக்கு தானே மாஸ் அதிகமா இருந்துச்சு, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சு, அதனால இழுத்துக்கிருச்சு. இதே இதை மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது என்னப்பா? கச்சு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது வந்து எப்படி ஒரு பாண்ட்ல இருக்கு அப்படின்னா,
Cl. புரியுதா? HCl. இப்ப ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் அதிகமா, குளோரின் எலக்ட்ரான் அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி என்னது? ஒரு குறிப்பிட்ட சீரான இடைவெளியில அது வந்து மாறணும், அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து. இந்த இது இருக்குல்ல, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னா என்ன கேட்டா, எலக்ட்ரான் புல்லிங் பவர். எலக்ட்ரான் புல்லிங் பவர் இங்க கவனி. எலக்ட்ரான் புல்லிங் பவர்னா, ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு 2 எலக்ட்ரான் வந்து தேவை. ஒரு எலக்ட்ரான் வந்து இது வந்து கொடுத்திருக்கு, குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்திருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்கான்னு சொல்றேன். அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அப்படி வராது. இப்ப இதோட எலக்ட்ரானை ஃபுல்லா அங்க கொடுக்காது, இதே வச்சுக்கிறோம். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது? எலக்ட்ரான் புல்லிங் பவர் டுவார்ட்ஸ் இட்செல்ஃப். தன்னை நோக்கி எலக்ட்ரானை இழுத்துக்கிற பண்புதே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுதா எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா, இதை நோக்கி இது இந்த எலக்ட்ரானையும் இழுத்துக்கிறது, இதோட எலக்ட்ரானையும் இழுத்துக்கிறது, ஹைட்ரஜனோட எலக்ட்ரானையும் வாங்கி வச்சுக்கிறது. அப்ப எலக்ட்ரான் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருந்தா என்ன சார்ஜ் வரும்? மைனஸ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு எதிர்மின் சுமை தானே, மைனஸ் சார்ஜ். ஃபுல்லா இல்ல, ஸ்லைட்லி மைனஸ் சார்ஜ். இங்க வந்து ஸ்லைட்லி பிளஸ் சார்ஜ். புரியுதா? இங்க வந்து இந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து 3 மாதிரி கன்சிடர் பண்ணணும். அந்த நிலா இருக்குல்ல, அது மாதிரி கன்சிடர் பண்றோம். HCl வந்து பல்கி, ஒரு பெரிய ஆட்டம். ஏன்னா அந்த அட்டாமிக் நம்பர் வந்து அதிகம், 17 இருக்கும். 17 எலக்ட்ரான் வந்து அங்க இருக்கும். இங்க வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இழுத்துக்கிறது, இது எலக்ட்ரானை இங்க நோக்கி இழுத்துக்கிறது. இதுதான் ஜஸ்ட் லைக் ஜூபிட்டர். அதனால இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அந்த சார்ஜ் வந்து அதிகமாகுது. இதுதான். இது வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல இதை நான் வச்சுக்கோ. இதுக்கு அடுத்து பார்த்தனா எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன கேட்டனா, எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி கவனிப்பா. இந்த சீரீஸ்ல இருக்குல்ல, அந்த லித்தியம், அந்த சீக்வன்ஸ், அந்த ஆர்டர், லித்தியம், பெர்லியம், போரான், சொல்லு, லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், நியான். இந்த இருக்குல்ல, லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின், நியான். நியான் வந்து எப்பயுமே கணக்குல எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து மந்த வாயுக்கள், அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது மந்துனே இருக்கும், எது கூட ரியாக்ட் பண்ணது ஒரு மாதிரி இருக்கும். அதை விட்டுரு. இதுல மட்டும் பாரு, இந்த மாதிரி கொஸ்டின் நாங்க வந்து எதிர்பார்ப்போம். இந்த நீட்டு ஜெய் இதெல்லாம் இருக்குவாரு, அதுல எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து பரீட்சையில் நம்ம எதிர்பார்க்கறப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது இல்லை. சும்மா வெறுமனே இந்த அயனியாக்க ஆற்றல், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இந்த டெஃபினேஷன் மட்டும் கேட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி கேள்வி எது பண்ணணும். லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப என்ன செய்யணும்? அந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன செய்யணும்? எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன செய்யணும்னா கூடணும், லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போறப்ப. இங்க பாரு, லித்தியா இருக்கு, ஒரு வேல்யூ 5, 10, 15 இப்படி வந்து வேல்யூ அப்ளை பண்றோம். இங்கேயும் 5, 10, 15 வேல்யூ ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வச்சிருக்கோம். இங்க வந்து லித்தியம் ஃபர்ஸ்ட், இது அதுக்கடுத்து பெர்லியம் போறப்ப இங்க 10 வந்துருச்சு, இங்கேயும் 15 வந்துச்சு, வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அதுக்கடுத்து இங்க போறப்ப போரானுக்கு அதிகம் அங்கதானே இருக்கணும், இதுதான். ஆனா கீழே இறங்கிருக்கும், திருப்பியும் 10க்கு இறங்கிருக்கும். பெர்லியத்தை காட்டிலும் போரானுக்கு வந்து இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி, அந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எதுக்கு வந்து கம்மியாகுது அப்படிங்கிற கொஸ்டின் இங்க வந்து வரும். இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு என்ன கேட்டோம்னா, எலக்ட்ரான் நாட்டம் சொல்லுது. இதுதான் எலக்ட்ரான் நாட்டம்ங்கிறது. எலக்ட்ரான் கவர் தன்மைங்கிறது வேற. ஒரு பாண்டிங்ல இருக்க ஒரு எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்துக்கிறது, எலக்ட்ரான் புல்லிங் பவர்ங்கிறது. எலக்ட்ரான் நாட்டங்கிறது எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்றது. ஒரு அஃபயர், ஒரு லவ்ல இருக்குது. இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன கேட்டோம்னா, எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க, எப்படி வரையறுத்துப்பாங்க அப்படின்னா, ஒரு
அயனியாக ஆற்றலும் எலக்ட்ரான் ஆட்டம், அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் ஒண்ணுக்கு ஒண்ணு இதா வரும், ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா வரும். புரியுதா? எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயனியாக ஆற்றலுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, அயனியாக ஆற்றல் என்ன, ஒரு அயனியை ஃபார்ம் பண்ணணும், அயன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? அது எப்படின்னா the amount of energy is required, amount of energy வந்து required தேவைப்படுது to remove an electron, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது to form a cation. எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம்னா என்ன சார்ஜ் வெளியே வருது, மைனஸ் சார்ஜ் வெளியே போயிடுச்சு. அப்ப அங்க என்ன சார்ஜ் அதிகமா இருக்கும் ஆட்டத்துல, பிளஸ் சார்ஜ், பிளஸ் சார்ஜ் அதிகமா இருக்கு, அது வந்து என்னது, கேட்டையா. புரியுதா? அப்ப அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரெக்யர் தேவைப்படுது எதுக்கு, டு ரிமூவ் ஆன எலக்ட்ரான், எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு, டு ஃபார்ம் கேட்டையான், ஒரு கேட்டையான ஒரு நேர்மின் அயனியை உருவாக்குறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எலக்ட்ரான் ஆட்டம். புரியுதா? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுச்சு, அங்க வந்து இங்க வந்து தேவைப்படுச்சுல, தேவைப்படுதுன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஒரு ஹீட், ஒரு எனர்ஜியை வாங்கிட்டு அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து எண்டோதெர்மிக். ஒரு ரியாக்ஷன் நடந்து ஹீட் வெளியே வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக். புரியுதா? இங்க வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படுதா, அப்ப எண்டோதெர்மிக். இங்க என்ன கேட்டனா, ஒரு ஆட்டத்துல, ஒரு ஆட்டத்துல எலக்ட்ரானை சேர்க்கல, இங்க வந்து நீக்கணும், அயனைசேஷன் எனர்ஜி வந்து நீக்கணும், எலிமினேட் பண்ணணும். இங்க வந்து ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றோம். புரியுதா? ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றப்ப எவ்வளவு எனர்ஜி வெளியே வருது. புரியுதா? இங்க வந்து எனர்ஜி என்ன உள்ள எடுத்துக்கிடுச்சு, தேவைப்படுச்சு. இங்க வந்து என்ன செய்யுது, வெளியேறுது. அதுக்கு இந்த ஆரமா இருக்கு பார்த்தோன்னா மேல போட்டுருக்கு, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இங்க வந்து எனர்ஜி அப்சார்வ் ஆகுது. இது வந்து எண்டோதெர்மிக், இது வந்து எக்ஸோதெர்மிக். இங்க வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம், இங்க வந்து எலக்ட்ரானை ஆட் பண்றோம், சேர்க்கிறோம். புரியுதா? என்னன்னு தெரியுதா? அயனைசேஷன் எனர்ஜிக்கும் எலக்ட்ரான் நாட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர் ஆகுது, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. எலக்ட்ரான் வந்து ஆட் பண்றோம், எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்றோம், எலக்ட்ரான் வந்து ஆட் பண்றோம். எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது, எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. சரி, இது எந்த ரியாக்ஷன் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்லி கொடுத்தல, எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா என்னது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது, ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். சோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஆக்சிடேஷன் எடுத்துக்கலாம். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் என்னது, ரிடக்ஷன். புரியுதா? ரிடக்ஷன் ஃபார்ம்ல இது வந்து இருக்கும். புரியுதா? இதேப்பா. இப்ப இந்த இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டனா, இந்த நீட்ல அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின் இது வந்து, இந்த எலக்ட்ரான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, ஆவர்த்தன பண்புகள், அது ஒன்னும் ஒரு சீரா வந்து மாறும் சொன்னோம்ல. லெப்ட் டு ரைட் போறப்ப இந்த அயனியாக ஆற்றல், எலக்ட்ரான் அஃபினிட்டி இதெல்லாம் வந்து என்னது கூடும், இன்க்ரீஸ் ஆகும். லெப்ட்ல இருந்து ரைட்ல பீரியாடிக் டேபிள் போறப்ப இன்க்ரீஸ் ஆகும். குரூப்ல மேல இருந்து கீழே வர்றப்ப டிக்ரீஸ் ஆகும், குறைஞ்சிட்டு வரணும். ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னு கேட்டனா, இந்த குளோரின் இருக்குல்ல, குளோரின் மேல இருந்து கீழே வர்றப்ப என்ன செய்யணும், டிக்ரீஸ் ஆகணும். அதுக்கு மாறா இந்த குளோரினுக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து அதிகமா இருக்கும். குளோரினுக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமா இருக்கும் குளோரினை கம்பேர் பண்றப்ப. ஏன்னா மேல இருந்து கீழே வர்றப்ப குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும். இதை காட்டில இது வந்து கம்மியா இருக்கணும், இதை காட்டில இது வந்து கம்மியா இருக்கணும், இதை காட்டில இது வந்து கம்மியா இருக்கணும். ஹேலஜன் குரூப் புளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஆனா இந்த குளோரினோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து குளோரினை காட்டிலும் அதிகமா இருக்கும். இது ஏன்னு சொல்லி கேட்டனா, எலக்ட்ரான் டென்சிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பார்த்தோம்னா கரெக்டா வரும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா என்னது, எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னது, எலக்ட்ரான் புல்லிங் பவர், எலக்ட்ரானை தன் நோக்கி இழுத்துக்கிறது. இது வந்து கரெக்டா வரும். குளோரினுக்கு அதிகமா இருக்கும், குளோரினுக்கு கம்மியா இருக்கும், புரோமினுக்கு அதோட கம்மியா இருக்கும், அயோடின் அப்படியே போயிட்டே இருக்கும். இது கரெக்ட். ஆனா எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு வர்றப்ப இப்படி வராது. குளோரினுக்கு வந்து குளோரினை காட்டில எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து அதிகமா இருக்கும். இது ஏன்னு சொல்லி கேட்டோம்னா, எலக்ட்ரான் டென்சிட்டி,
எலக்ட்ரான் டென்சிட்டி. குளோரின் வந்து என்ன, சின்ன சைஸ் ஆட்டமா இருக்கும், சின்ன ஆட்டமா இருக்கும். கொஞ்சம் இதுகள் கூட கம்பேர் பண்றப்ப குளோரின் சின்ன ஆட்டமா இருக்கும். குளோரின் சின்ன ஆட்டம்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு 9. 1s2 2s2 2p5 இப்படி இருக்குன்னா அந்த சின்ன சைஸ்னால எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி இருக்கும், ரொம்ப டென்ஸா இருக்கும். 9 இருக்கான்னு பாத்துக்கா, டென்ஸா இருக்கிறதுனால இப்ப எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்சன் புரியுதா. எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னது, எலக்ட்ரான சேர்க்கிறப்ப எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்ப எலக்ட்ரானை இங்க வந்து நம்ம சேர்க்க போறோம் புரியுதா. சேர்க்க போறோம்னா வெளியில எலக்ட்ரான் தான் இருக்கு, எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்பா, மைனஸ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு மைனஸ் சார்ஜ். இன்னொரு எலக்ட்ரான் சேர்க்க போறோம், அதுக்கு என்ன சார்ஜ், அதுக்கும் மைனஸ் சார்ஜ். அப்ப மைனஸ் மைனஸ் என்ன செய்யும், ரிப்பல் பண்ணும் புரியுதா. அதனாலவே இந்த புளோரினுக்கு வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால, எலக்ட்ரான் எலக்ட்ரான் இழுத்து வச்சுக்கிற பண்புனால இதுக்கு வந்து எலக்ட்ரான் அதை சுத்தி அதிகமா இருக்கு, எலக்ட்ரான் டென்ஸ் அதிகமா இருக்கு. அதே ரீசன்னாலவே எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து குறையுது புரியுதா. மேற்கொண்டு எலக்ட்ரானை சேர்க்கணும் எடுத்து விலைக்கு தள்ளுது புரியுதா. இதே குளோரினுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் அந்த விரைணி இருக்கான தனித்தனியா இருக்காங்க, எலக்ட்ரானை சேர்க்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அந்த அணுக்களோட மின்சுமை இது மேல அஃபெக்ட் ஆகி அந்த கவர்ச்சின்ஸே அதிகமா இருக்கு. அதனாலவே குளோரினுக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம். எது கூட கம்பேர் பண்றப்ப, குளோரின் கூட கம்பேர் பண்றப்ப. ஆனா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்கு, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து குளோரினுக்கு அதிகம், குளோரின் கூட கம்பேர் பண்றப்ப. இதெல்லாம் நீட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், நம்மளும் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் புரியுதா. இதே இப்படி சொல்றோம்னா நம்ம இந்த ஜூபிட்டர் மாஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணோம்ல, அந்த இது வந்து இங்க வந்து ஒபே ஆகாது. சில விஷயங்கள் வந்து ஒபே பண்ண முடியாது, இந்த அப்ளை பண்ண முடியாது, மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருக்குது. இப்ப குளோரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் எத்தனை, குளோரினுக்கு ஃப்ளூரினுக்கு அது வந்து குளோரினுக்கு வந்து 17 அட்டாமிக் நம்பர், ஃப்ளூரினுக்கு வந்து 9. இது வந்து இது கூட கம்பேர் பண்ணா ஃப்ளூரினோட சைஸ் வந்து கம்மி தானே புரியுதா. இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம், எலக்ட்ரான் வந்து காமனா வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ண, இந்த 3 போய் இன்ட்ரோடியூஸ் பண்ண பாரு, அது மாதிரி எலக்ட்ரான் இன்ட்ரோடியூஸ் பண்ண எது பாத்துக்கிறோம், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பொறுத்த அளவுக்கு புளூரின் எடுத்துக்கிறோம் புரியுதா. இது அப்ப தோத்துரும். ஆனா அங்க இருக்கப்ப என்ன செய்யும், ஒரு பல்கி ஜூபிட்டர் தானே எடுத்துக்கிருச்சு புரியுதா. ஏன்னா இங்க வந்து மாறுதா, இதுதான் இண்டிவிஜுவாலிட்டி. தனித்தனியா ஒரு ஆட்டத்தை பாக்குறப்ப அது இண்டிவிஜுவாலிட்டி, அது பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும் புரியுதா. குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப இப்படித்தான் ஒரு ஐடியாவோட படிக்கணும். அங்க எப்படி ஆகுது, இங்க எப்படி அப்ளை ஆகுது. இந்த இன்னும் சொல்ல போனா ஒரு டிராயிங் மாதிரி போட்டோம்னு வச்சுக்க எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ராலஜி எல்லாம் படிக்கிறாங்கல்ல, வானியல் சொல்றோம்லப்பா, அது வந்து பெரிய சைஸ் இப்படி ஃபேஸ் பண்றது, பெரிய பெரிய விஷயங்கள் போக போகப்பட்ட இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்க ஏரியா, பெரிய பெரிய விஷயங்கள் பிளானட்ஸ் மேட்டர்ஸ் இந்த மாதிரி படிக்கிறது. மைக்ரோஸ்கோப்னா இந்த பாயிண்ட், இதுல இருந்து சின்ன சின்ன விஷயம், ஆட்டத்தை விட சின்னது என்னது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், அப்படியே போய் சின்ன லெவலுக்கு போவோம். இந்த மாதிரி படிக்கிறதே மைக்ரோஸ்கோபிக் இதா. இதே ரொம்ப ரொம்ப நாலேஜபிளானது புரியுதா. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப என்ன சொன்னாங்க, 9 கோள் இருக்குனாங்களா, மார்ஸ் நெப்டின் புளூட்டோ வரைக்கும் போச்சு. இப்ப புளூட்டோ அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, வந்து கோளா சேர்க்க முடியாது, பிளானட்ஸா சேர்க்க முடியாது, அது வந்து கேசிஎஸ் 1 அப்படி இப்படின்னு சொல்லி நெக்லேட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் மாறலாம். இது வந்து நம்ம ஐடியால படிக்கிறது, ஐடியாவே நாலேஜா மாறுறது புரியுதா. நாலேஜபிளா படிங்க. கட் பண்ண எத்தனை நிமிஷம் வந்துருக்கு மாதிரி ரொம்ப எழுத்துருச்சு. 2 செஷனா போடலாம் பார்த்தேன்.